वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 44 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 45வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி பார்க்கலாம். 6 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். 45வது ஸ்லோகம். மிருத சஞ்சீவினி மைத்ரி காமினி காமவர்ஜிதா நிர்வாண மார்கதா தேவி ஹம்சினி காஷிகா க்ஷமா சபர்யா குணினி பின்னா நிர்குணா கண்டிதா சுபா ஸ்வாமினி வேதினி சக்யா சாம்பரி சக்கரதாரிணி தண்டினி முண்டினி வியாக்ரி ஷிகினி சோமசம்ஹதிஹி சிந்தாமணி சிதானந்தா பஞ்ச பானாக்ர போதினி. சில லிரிக்ஸில் பஞ்ச பான பிரபோதினி அப்படின்னு இருக்குது, சில லிரிக்ஸில் பஞ்ச பானாக்ர போதினி அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே ஒரே நாமாதான். மிருத சஞ்சீவினி மைத்ரி காமினி காமவர்ஜிதா நிர்வாண மார்கதா தேவி ஹம்சினி காஷிகா க்ஷமா. மிருத சஞ்சீவினி மைத்ரி காமினி காமவர்ஜிதா நிர்வாண மார்கதா தேவி ஹம்சினி காஷிகா க்ஷமா சபர்யா குணினி பின்னா நிர்குணா கண்டிதா சுபா ஸ்வாமினி வேதினி சக்யா சாம்பரி சக்கரதாரிணி. சபர்யா குணினி பின்னா நிர்குணா கண்டிதா சுபா ஸ்வாமினி வேதினி சக்யா சாம்பரி சக்கரதாரிணி தண்டினி முண்டினி வியாக்ரி ஷிகினி சோமசம்ஹதிஹி சிந்தாமணிஷ்சிதானந்தா பஞ்சபாணாக்ரபோதினி. தண்டினி முண்டினி வியாக்ரி ஷிகினி சோமசம்ஹதிஹி சிந்தாமணிஷ்சிதானந்தா பஞ்சபாணாக்ரபோதினி. இந்த 3 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். மிருத சஞ்சீவினி. மிருத சஞ்சீவினி, சஞ்சீவினி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ராமாலக்ஷ்மணாவை காப்பாற்றினது கூட இந்த சஞ்சீவினி மூலிகை தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அம்பாளே மூலிகையாக இருக்கா, மிருத சஞ்சீவினி மூலிகையாக இருக்கா. ஸோ இறந்தவர்களை உயிருடன் எழுப்புபவள் மிருத சஞ்சீவினி. மிருதங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மைத்ரி, மைத்ரினா தோழியாக இருப்பவள். நிறைய பாவங்கள் சொல்கிறா இல்லையா. 9 விதமான நவவித பக்தியில் சக்கியம்னு ஒன்று இருக்குது. சக்கியம்ங்கிறது கடவுளை தோழன் தோழியாக நினச்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் அம்பாள் எப்படி இருக்கா, மைத்ரி தோழியாக இருக்கிறாள் பக்தர்களோட. காமினி, காமினிங்கிறது நமக்குள்ள ஆசை உருவாக காரணமாக இருப்பவள். ஆனால் காமவர்ஜிதா அப்படின்னாக்க, காமவர்ஜிதாங்கும்போது ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவள். ஆசைகளை நமக்கு கொடுக்குறா, ஆனால் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். நிர்வாண மார்கதா தேவி. நிர்வாண மார்க்கம்ங்கிறது அல்டிமேட் த பிளிஸ், முக்திக்கு வழி கொடுக்கக்கூடியவள், முக்திக்கு வழியாக இருப்பவள். மார்க்கம்ங்கிறது வழி. ஹம்சினி, அன்னப்பறவையே உருவமாக இருப்பவள். அன்னப்பறவையோட உருவமே அம்பாளாக தான் தெரிகிறது. ஸோ ஹம்சினி. காஷிகா, காஷிகான்னா பிரகாசிக்கக்கூடியவள். க்ஷமா, க்ஷமாங்கிறது ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவள். இல்லைன்னா நம்ம பண்ணுற இவ்வளோ பாவங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்கிறா இல்லையா. போனால் போயிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பாவங்கள் கர்மாக்கள் என்ன வினை பலன் பண்ணியிருந்தாலும் அதை பொறுத்து பரவாயில்ல, போனால் போயிட்டு போகிறான், நம்மள்கிட்ட பக்தியாக இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுமை, அன்னையை போல பொறுமையை உடையவள். சபர்யா, சபர்யாங்கிறது வழிபடக்கூடியவள். எல்லா தெய்வங்களும் எல்லா தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு வழிபடக்கூடியவள். குணினி, குணினிங்கிறது 3 குணங்கள், ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம். 3 குணங்களும் 3 குணங்களோட உருவாக காரணமாக இருப்பவள், பொக்கிஷமாக இருப்பவள். பின்னா, ஆனால் இந்த
குணங்கள் வந்து அவளை ஒன்றுமே பண்ணாது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவள். அதில் தான் நிர்குணான்னு வரப்போகிறது. தனித்துவமாக இருக்கக்கூடியவள். பின்னா அப்படிங்கிறது தனிப்பட்டு இருக்கிறது. நிர்குணா இப்போ தான் பார்த்தோம், குணங்களுக்கு அப்பாற்பட்டவள். அகண்டிதா, நம்ம கண்டித்தான்னு படித்தோம் இல்லையா, அது நிர்குணா கண்டிதா சுபா. சில இடத்துல கண்டித்தான்னே போடுறா, சில இதில் வந்து அகண்டிதா அப்படின்னு போடுறா. அதாவது பிரிக்கப்பட முடியாதவள். பின்னா அப்படின்னா எப்படி பிரிந்து தனியாக இருப்பாளோ, பிரபஞ்சத்திலிருந்து தனித்துவமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பின்னா அப்படின்னு பேர். இப்போது அகண்டிதா, பிரிக்கப்பட முடியாதவள் அப்படின்னா அவள் உருவாக்கின இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவள். அதனால் அவளை பிரிக்க முடியாது. எல்லா உயிரினங்களும், எத்தனை உயிரினங்கள், கோடான கோடி உயிரினங்களுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா, உள்ளே வந்து தெய்வம் இருக்குது. ஸோ அதனால் அம்பாள் வந்து பிரிக்கப்பட முடியாதவள். சுபா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, மங்களமானவள். சுவாமினிங்கிறது தலைவியாக இருக்கக்கூடியவள். எல்லாருக்கும் தேவாதி தேவர்கள் எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். வேதினிங்கிறது எப்படி அம்பாளை அறிந்து கொள்வது, வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம், இல்லைன்னா தியானத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியவள். சக்யா, எளிதாக யாரும் அறிந்து கொள்ளக்கூடியவள். ஷக்னோமி அப்படிங்கிறது கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். அப்போது ரொம்ப ஈஸியாக அவளை வந்து அணுக முடியும். ஷாம்பரிங்கிறது மாயையானவள். சக்கரதாரிணி, சக்கரத்தை தரித்திருப்பவள். தண்டினா அசுரர்கள் எல்லாரையும் தண்டிப்பவள். என்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைகளை தண்டிப்பவள். முண்டினிங்கிறது வந்து எல்லா அந்த ஸ்கல்லோட அந்த இதெல்லாம் வச்சுருப்பா இல்லையா, மாலையாக போட்டுருப்பா இல்லையா, மண்டை ஓடுகள் எல்லாம் மாலையாக அணிந்திருப்பவளுக்கு பேர் முண்டினி. வியாக்ரி, புலியில் வலம் வருபவள். வியாக்ரன புலியில் வலம் வருபவள். புலியாகவே அம்பாள் தான் இருக்காள். ஷிக்கினிங்கிறது ஒரு உருவத்தையும் சொல்கிறா. இப்போ ஹம்சினின்னு பார்த்தோம், அன்னப்பறவையாக இருப்பவள். வியாக்ரின்னு பார்த்தோம், புலியாகவே இருக்கக்கூடியவள். அடுத்து ஷிக்கினி அப்படின்னா பெண் மயிலாக இருக்கக்கூடியவள். பெண் மயில் எப்படி அழகாக இருக்குமோ அந்த பெண் மயிலாக இருக்கக்கூடியவள். சோமசம்ஹதிகி, சோமன்னு பேர் சொன்னாலே சந்திரன் அப்படின்னு பேர். ஸோ சந்திரனுக்கு சகோதரியாக இருப்பவள். சிந்தாமணிங்கிறது ஒரு கல், ஜெம், ரத்னம். அந்த ரத்தினம் வந்து கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த கல். ஸோ அந்த சிந்தாமணி ரத்தினமாக இருப்பவள் அம்பாள். சிதானந்தா, சித்துங்கிறது வந்து தன்னுடைய அறிவு, உள்ளுக்குள்ளே சொல்கிறோம் இல்லையா, 6வது அறிவு. ஸோ அதன் மூலமாக அறியப்படக்கூடியவள். அந்த அறிவில் ஆனந்தமாக இருக்கக்கூடியவள். இப்போ அந்த இடத்துல தான் வந்து ஞானம் கிடைக்கிறது. நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷனில் நமக்கு ஒரு பிளிஸ் கிடைக்கும். அந்த பிளிஸ்ஸாக அம்பாள் இருக்கா. பஞ்சபாண பிரபோதினி 5 அம்புகளை, மன்மதன் எப்படி 5 அம்புகள் வச்சுட்டுருக்கானோ அதே மாதிரியே அம்பாளுக்கும் 5 அம்புகள் வச்சுட்டுருக்கா கையில். அந்த 5 அம்புகள் சில இதில் பஞ்சபாணாக்ரபோதினி, அம்புகளின் நுனியில் வசிப்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்கிறா. சில இதில் பஞ்சபாண பிரபோதினி அப்படின்னா 5 விதமான அம்புகளை வைத்திருப்பவள். அந்த 5 அம்புகளும் எப்படி அப்படிங்கிறான்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், அதை வந்து எப்போயுமே அம்பாள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருக்கா. அப்படிங்கிறதுனால அம்பாள்கிட்ட 5 விதமான அம்புகள் இருக்குது. அடுத்தது 48, 49, 50 3 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். பாண ஸ்ரேணிகி சஹஸ்ராட்சி சஹஸ்ர புஜ பாதுகா சந்தியாவலிஹி த்ரிசந்தியாக்கியா பிரம்மாண்ட மணிபூஷணா வாசவி தாருணி சேனா குளிகா மந்திரரஞ்சனி. சில இதில் வாசவி, வாருணி, சேனா, குளிகா, மந்திரரஞ்சனி. தாருணி இல்லைன்னா வாருணின்னு போட்டிருக்கோம். 50வது ஸ்லோகம். மந்திர பிராமண வித்யார்த்தா நாதரூபா ஹவிஷ்மதி அதர்வணி ஸ்ருதி சூன்யா
கல்பனா வர்ஜிதா சதி. பானஸ்ரேணிஷ் சஹஸ்ராக்ஷி சஹஸ்ரபுஜபாதுகா சந்தியாவலிஸ்திரிசந்தியாக்யா பிரம்மாண்டமணிபூஷணா. பானஸ்ரேணிஷ் சஹஸ்ராக்ஷி சஹஸ்ரபுஜபாதுகா சந்தியாவலிஸ்திரிசந்தியாக்யா பிரம்மாண்டமணிபூஷணா. வாசவி வாருணீ சேனா குலிகா மந்திரரஞ்சனி ஜிதப்ராணஸ்வரூபா ச காந்தா காம்யவரப்ரதா. வாசவி வாருணீ சேனா குலிகா மந்திரரஞ்சனி ஜிதப்ராணஸ்வரூபா ச காந்தா காம்யவரப்ரதா. மந்திரபிரம்மாண வித்யார்த்தா நாதரூபா ஹவிஷ்மதி. அதர்வணி ஸ்ருதிசூன்யா கல்பனா வர்ஜிதா சதி. மந்திரபிராமண வித்யார்த்தா நாதரூபா ஹவிஷ்மதி. அதர்வணி ஸ்ருதிசூன்யா கல்பனா வர்ஜிதா சதி. இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துடலாம். பாண ஸ்ரேணிஹி. லாஸ்ட் ஸ்லோகாவில் கடைசி நாமா பஞ்ச பாண பிரபோதினி, 5 அம்புகளை அம்பாள் வைத்திருக்கிறாள். இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா பாண ஸ்ரேணிஹி அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாத அம்புகளை வைத்திருப்பவள் அம்பாள். சஹஸ்ராட்சி, அக்ஷினா கண்ணு, சஹஸ்ரம்னா 1000. ஸோ 1000 கண்களை உடையவள் அம்பாள். சஹஸ்ர புஜ பாதுகா, புஜம்ங்கிறது கை, பாதுகாங்கிறது கால். ஸோ 1000 கால்களையும் கைகளையும் உடையவள் அம்பாள். சந்தியாவலிகி, சந்தியாவலிகிங்கிறது இடுப்பில் 3 மடிப்புகளை உடையவள் அம்பாள். அம்பாள் உட்காந்துருக்கிறச்ச அந்த இடத்துல 3 கோடுகள் அல்லது மடிப்புகள் தெரியுமா இடுப்பில். த்ரிசந்தியாக்கியா, ஒரு நாளில் 3 நிலைகள் இருக்கு இல்லையா, காலை மதியம் காலை மாலை இரவு, அந்த 3 நிலைகளாக அம்பாள் இருக்கா. பிரம்மாண்ட மணிபூஷணா, பிரம்மாண்டம்ங்கிறது இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தையே பூஷணமாக போட்டுருக்கா அம்பாள். பிரம்மாண்ட மணிபூஷணா இல்லை, இந்த பிரம்மாண்டத்துக்கே அவள் ஒரு மணியாக விளங்குகிறாள். ரெண்டுமே அர்த்தமானது. இந்த பிரம்மாண்டத்துக்கே ஒரு பெரிய உருவம் கொடுத்தோன்னாக்க அதில் அம்பாள் மணியாக அழகாக ஜொலிச்சுன்னு இருக்கா. பிரம்மாண்ட மணிபூஷணானா அந்த பிரம்மாண்டத்தையே அவள் பூஷணமாக அணிஞ்சு போட்டுருக்கா அப்படின்ற அர்த்தம். வாசவி, வாசவின்னா இந்திரனுக்குள்ள, தேவேந்திரனுக்கு எல்லா தேவர்களையும் விட இந்திரன் அப்படின்னு தேவேந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்திரனுக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த உள்ளிருக்கும் சக்தியாக அம்பாள் இருக்கா. வாருணி சேனா, பெரு வெள்ளம் போன்ற ஒரு படையை உடையவள். சேனாங்கிறது படை, ஆர்மி. ஸோ எப்படி இருக்குது அவளோட படை அப்படின்னு கேட்டால் பெருவெள்ளம் மாதிரி இருக்கான். குலிகா, குலிக்கானா குலத்தை தோற்றுவிப்பவள், குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குலத்தை தோற்றுவிப்பவள் குலிகா. மந்திரரஞ்சனி, மந்திரங்களால் பிரீத்தி அடைபவள், மகிழ்ச்சி அடைபவள். ரஞ்சனிங்கிறது மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஜிதப்ராணஸ்வரூபா, ஜிதப்ராணஸ்வரூபா அப்படின்னா பக்தர்களோட மனதை எல்லாத்தையும் ஆள்பவள், இல்லைன்னா அதில் கவர்பவள், வெற்றி கொண்டவள், எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து கொள்ளக்கூடியவள். காந்தா, காந்தா அனைவராலும் விரும்பப்படுபவள். காமிய வரப்பிரதா, என்னென்ன ஆசைகள் இருக்கோ பக்தர்களுக்கு, இல்லை என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள், எல்லா வரங்களையும் தரக்கூடியவள் அம்பாள். மந்திர பிராமண வித்யார்த்தா அப்படின்னா பிரம்ம மந்திரத்தை அறிந்து வைத்திருப்பவள், இல்லைனா பிரம்ம மந்திரமாகவே அம்பாள் தான் இருக்கா. ஓம்கார ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நாதரூபா, நாதரூபானா ஓம்ங்கிற அதான் அந்த பிரம்ம மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா அதோட வடிவமாகவே அம்பாள் தான் இருக்கா. நாதரூபா, புனிதமான சப்தம்ங்கிறது ஓம்கார சப்தம், அந்த ஓம்கார சப்தமாக அம்பாள் இருக்கா. ஹவிஷ்மதி, யாகத்தில் இடக்கூடிய ஹவிஸாக அம்பாள் தான் இருக்கா, அதாகவே இருக்காள் அம்பாள். அதர்வணி ஸ்ருதி, அதர்வண வேதமாகவும் இருக்காள் அம்பாள். ஷூன்யா, ஷூன்யாங்கிறது
வெற்றிடம், இந்த சிதம்பர ரகசியம்னு சொல்கிறா இல்லையா, அதில் ஒன்றுமே இருக்காது இல்லையா. ஸோ ஆகாயம் வெற்றிடம் ரெண்டுத்துக்குமே அதே தான் பேர். அந்த வெற்றிடமாக இருப்பவள் சூன்யா. கல்பனா வர்ஜிதா, நம்ம கற்பனை அதாவது இமேஜினேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் கல்பனா வர்ஜிதா. சதி, சதிங்கிறது தட்ச பிரஜாபதியோட மகள், தாக்ஷாயணியாக அவதாரம் எடுத்தவள். அவளுக்கு இன்னொரு பேர் சதி அப்படின்னு பேர். இதுவரைக்கும் 50 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 154 ஸ்லோகங்கள் மொத்தமாக இருக்குது. அதில் கால்வாசி நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளி, அதில் 335 நாமாக்கள் வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். 336வது நாமாலேருந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓம் மிருத சஞ்சீவின்யை நமக, ஓம் மைத்ரியை நமக, ஓம் காமின்யை நமக, ஓம் காமவர்ஜிதாயை நமக, ஓம் நிர்வாண மார்கதாயை நமக, ஓம் ஹம்சின்யை நமக, ஓம் காஷிகாயை நமக, ஓம் க்ஷமாயை நமக, ஓம் சபர்யாயை நமக, ஓம் குணின்யை நமக, ஓம் பின்னாயை நமக, ஓம் நிர்குணாயை நமக, ஓம் அகண்டிதாயை நமக, ஓம் சுபாயை நமக, ஓம் சுவாமின்யை நமக, ஓம் வேதின்யை நமக, ஓம் சக்யாயை நமக, ஓம் சாம்பர்யை நமக, ஓம் சக்கரதாரிண்யை நமக, ஓம் தண்டின்யை நமக, ஓம் முண்டின்யை நமக, ஓம் வியாக்ரை நமக, ஓம் ஷிகின்யை நமக, ஓம் சோமசம்ஹிதாயை நமக, ஓம் சிந்தாமண்யை நமக, ஓம் சிதானந்தாயை நமக, ஓம் பஞ்சபாண பிரபோதின்யை நமக, ஓம் பாணஸ்ரேண்யை நமக, ஓம் சஹஸ்ராக்ஷ்யை நமக, ஓம் சஹஸ்ர புஜ பாதுகாயை நமக, ஓம் சந்தியாவலயே நமக, ஓம் திரிசந்தியாக்கியாயை நமக, ஓம் பிரம்மாண்ட மணிபூஷணாயை நமக, ஓம் வாசவ்யை நமக, ஓம் வாருணீ சேனாயை நமக, ஓம் குளிகாயை நமக, ஓம் மந்திர ரஞ்சின்யை நமக, ஓம் ஜிதப்பிராணஸ்வரூபாயை நமக, ஓம் காந்தாயை நமக, ஓம் காமிய வரப்பிரதாயை நமக, ஓம் மந்திர பிராமண வித்யார்த்தாயை நமக, ஓம் நாதரூபாயை நமக, ஓம் ஹவிஷ்மத்யை நமக, ஓம் அதர்வணி ஸ்ருதயே நமக, ஓம் சூன்யாயை நமக, ஓம் கல்பனா வர்ஜிதாயை நமக, ஓம் சத்யை நமக. இதுவரைக்கும் 382 நாமாக்கள் முடிஞ்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா.